பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் லாகூர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் மணிகண்டன் தருகிறார். மணிகண்டன், விரிவாக சொல்லுங்கள். வெங்கட், பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப், அவரது மகள் மரியம் ஆகியோருக்கு ஊழல் வழக்கில் 10 ஆண்டுகள் நவாஸ் ஷெரீப்புக்கும் அவரது மகள் மரியமுக்கு 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் லண்டனில் இருந்தார்கள். இன்று காலை லண்டனில் இருந்து எத்திகாட் விமானத்தின் மூலமாக அபுதாபி வழியாக அவர்கள் பாகிஸ்தானுக்கு திரும்பினார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக அவருடைய விமானம் லாகூர் வந்திறங்கியது. லாகூரில் வந்து இறங்கியதுமே கைது செய்யப்படுவார்கள் என்று ஏற்கனவே அரசு அதிகாரிகள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி அவர்கள் இருவரும் அந்த குடியேற்றத்திற்கான அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்தவுடன் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருடைய பாஸ்போர்ட்டும் முடக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அதிகாரிகள் தற்போது வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் இஸ்லாமாபாத்துக்கு அழைத்து சென்று அங்கிருந்து அட்டோக் என்று சொல்லக்கூடிய ஒரு மத்திய சிறையில் அடைப்பதற்கு ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன. இந்த ஊழல் வழக்கை பொறுத்தவரை பனாமா பேப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆவணங்கள் கசிந்த வழக்கில் தான் இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த ஆண்டில் இவர் பிரதமராக இருந்தபோது பிரதமர் பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய அவரது கட்சியினுடைய தலைவர் பதவியிலும் அவர் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனால் கட்சி தலைவர் பதவியும் இழந்தார். அதன் பிறகு அவர் பிரிட்டனுக்கு சென்றிருந்தார். தற்போது அவர் திரும்பிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த நாட்டினுடைய பொது தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கையானது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. வெங்கட், பர்வேஸ் முஷரஃபிற்கு தண்டனை வழங்கப்பட்டதையும் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் ஒப்பிட முடியுமா? இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. என்று சொன்னால் பர்வேஸ் முஷரஃபை பொறுத்தவரை அவர் ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவர். அரசியலில் நேரடியாக ஈடுபடாமல் மற்றொரு கட்சியில் சேர்ந்து அதன் வழியாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தவர். ஆனால் இவரை பொறுத்தவரை, நவாஸ் ஷெரீப்பை பொறுத்தவரை தீவிர அரசியலில் நெடுங்காலமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர். 1990ஆம் ஆண்டு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைத்து நேரடியாக தேர்தலில் ஈடுபட்டு ஆட்சியை கைப்பற்றியவர். அப்போதும் அவர் ஆட்சியை இழந்தார். 1996ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்து 97இல் அவர் ஆட்சியை பிடித்த போது அப்போதும் அவர் பாதியிலேயே அவர் பதவி விலக நேர்ந்தது. 2013ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு பிரமாண்டமான வெற்றியை பெற்றார். அந்த ஆட்சியும் கூட அவர் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இழக்க வேண்டிய நேர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் தற்போது நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்படுவார் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். தற்போது தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் இது ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பா ஏற்படுத்தும் என்று அவர் நம்புகிறார். அதன் காரணமாகவே துணிச்சலாக நாடு திரும்பியிருக்கிறார். வெங்கட், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.